जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பரோபகாரம். ஜீவனோபாய தொழிலை தர்ம உபாயமாக்குக. சங்கமாக செய்வதோடு தனித்தனியாக அவரவரால் முடிந்த உபகாரங்களை செய்ய வேண்டும். சர்க்கார் உத்தியோகம், கம்பெனி உத்தியோகம் என்றிராமல் சுதந்திரமாக அநேகம் பேர் எதை வருத்தியாக ஜீவனோபாய தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையே சம்பாத்தியமில்லாமல் கொஞ்சம் இலவசமாகவும் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. முடிகிற தொழில்களில் உத்தியோகஸ்தர்களும் கூட ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டும். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் என்று ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது, தனக்கென்று ஏற்பட்ட தொழிலால் என்ன சம்பாதிக்கிறாயோ அதனால் உடம்பை வளர்த்து கொள்வது மட்டுமின்றி தான தர்மங்கள் பண்ணி உள்ளத்தையும் உயர்த்திக்கொள் என்கிறார். இது ஒரு ஐடியல். இது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதே. அவரவர் தொழிலே இதில் ஆத்மாபிவிருத்திக்கு பிரயோஜனமாகிறது. ஆனால் இப்போது காலத்தின் கோளாற்றில் அநேக தொழில்களிலேயே தவிர்க்க முடியாமல் பாபமும் தோஷமும் வந்து சேர்கிறதே. சோஷியல் லைஃபின் எல்லா அம்சங்களிலும் கலிதோஷம், கரப்ஷனாக, லஞ்ச ஊழலாக வந்து புகுந்து கொண்டு இப்படி ஆக்கியிருக்கிறதே. இப்படியாக சம்பாதித்த திரவியத்திலேயே தோஷமும் கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கிற போது இந்த திரவியத்தால் தான தர்மம் செய்துவிட்டால் மட்டும் போதுமா? அதுவே டெயின்டட் மணியாகவும் களங்கமுற்ற பணமாகவும் கொஞ்சமாவது இருக்கிறதே. ஆச்சாரியால் அருள் மனசோடு உனக்கான தொழிலை பண்ணுவதில் சம்பாதி, அதிலே தப்பு இல்லை. ஆனால் சம்பாதித்தியத்தை ஆத்ம ஸ்ரேயஸுக்கு பிரயோஜனமாக்கிக் கொள் என்றபோது இப்படி அதிலேயே ஒரு கரப்ஷன் அம்சம் வந்து சேரும் என்று நினைத்திருக்க மாட்டார். இந்த தோஷத்துக்கு எனக்கு ஒரு பரிகாரம்தான் தோன்றுகிறது. அதாவது, அவரவர் தொழிலுக்குரிய சம்பாத்தியத்தை பெறுவதில் தப்பில்லை என்று ஆச்சாரியால் சொன்னாலும் இப்போதைய கரப்ஷன் செட்டப்பில் அவரவரும் கொஞ்சமாவது சம்பாத்தியமே இல்லாமல் தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவதுதான் பரிகாரம் என்று நினைக்கிறேன். தொழிலால் சம்பாதித்து அப்புறம் அந்த சம்பாத்தியத்தால் தான தர்மம் பண்ணுவதோடு கூட தொழிலையே சம்பாத்தியம் இல்லாமலும் கொஞ்சம் இலவசமாக செய்ய வேண்டும் என்கிறேன். ஒரு தொழிலில் ஏற்படுகிற கரப்ஷன் களங்கத்துக்கு பிராயச்சித்தமாக அந்த தொழிலையேதான் கொஞ்சம் தியாகமாக பரோபகாரமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கரப்ஷன் சம்பந்தமே இல்லாமல் சுத்தமாக தொழில் செய்கிறவர்களுக்கு அதை ஓரளவாவது திரவிய லாப அம்சமே கலக்காமல் உபகாரமாக பண்ணினால் அத்தனை புண்ணியம்தான். நீ ஒரு டாக்டரா? நீ ஃபீஸ் வாங்கி கொண்டு வைத்தியம் பண்ணுவதும் பரோபகாரம்தான். ஆனால் இதில் உனக்கே ஸ்வயோபகாரமான ஆத்ம சுத்தி கிடைக்காது. அது மட்டும் இல்லை, தவிர்க்க முடியாமல் சில பேர் சிக் லீவ் கேட்கிற போது நீ பொய் சர்டிஃபிகேட் தரும்படி ஆகியிருக்கலாம். இப்படியே பொய்யாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் சில பேருக்கு கொடுத்திருப்பாய். இதனாலெல்லாம் ஆத்மா சுத்தி பெறாதது மட்டும் இல்லாமல் அதில் புது அழுக்கும் படிந்திருக்கும். தியாக சேவைதான் இந்த அழுக்கை அலம்பிவிட முடியும். ஆகையால் தினமும் ஒரு ஏழைக்காவது இனாமாக வைத்தியம் பண்ணு. உன் ஜன்மாவில் ஒருவனுக்காவது வீட்டில் கற்றுக் கொடுக்க கூடிய அளவில் நீ பழகிய வைத்திய முறையை கற்றுக்கொடு. அவன் அதை முடிந்த வரையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். நீ யாரப்பா? வக்கீலா? சரி, மாசத்துக்கு ஒரு கேஸாவது தர்ம நியாயம் உள்ளதாக பார்த்து தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீயாக நடத்து. அதே மாதிரி ஒரு வியாஜ்யமேனும் கோர்ட்டுக்கு வெளியிலேயே ராஜ்யமாகும்படி பண்ணு. வக்கீல் தொழிலில் ஏற்படுகிற தப்புகளால் உனக்கு பாபம் உண்டாகாமல் தப்பிக்க இப்படி பரோபகாரம் பண்ணு. பாவம் போவது மட்டுமின்றி இந்த மாதிரி சில வருஷம் நியமத்துடன் செய்து வந்தாயானால் உனக்கு பப்ளிக்கில் நல்ல பெயர் ஏற்படும். அந்த நல்ல பெயரினாலும் அநேக பொதுநல காரியங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கலாம். நீ ஒரு சங்கீத வித்வான் என்றால்
தர்ம கச்சேரி பண்ணி ஒரு பணிக்கு பணம் வசூலாக உதவலாம். எழுத்தாளனானால் சமய ஸ்தாபனங்களுக்காக சத் விஷயங்கள் கொஞ்சம் இலவசமாக எழுதி கொடுக்கலாம். புஸ்தக பப்ளிஷர் என்றால் ஏழை மாணவர்களுக்கு புஸ்தகங்கள் இலவசமாக தரலாம். அல்லது உத்தமமான கிரந்தங்கள் ஒன்றிரண்டையாவது ஃப்ரீயாக இல்லாவிட்டாலும் அடக்க விலைக்கு விற்கலாம். சத் விஷயமாக துண்டு பிரசுரங்கள் இனமாகவே அச்சிட்டு விநியோகிக்கலாம். இப்படி எந்த தொழிலானாலும் அதை விருத்திக்காக இல்லாமல் ஆத்மாபிவிருத்திக்காகவும் ஓரளவு பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் ரொம்பவும் சாதாரணப்பட்ட டைப்பிஸ்டாச்சே என்கிறாயா? பரவாயில்லை. உன்னாலும் தொழில் ரீதியில் மற்றவர்களை விடவும் கூட அதிகமாகவே பரோபகாரம் பண்ண முடியும். உத்தியோகமில்லாமல் எத்தனை ஏழை பசங்கள் திண்டாடுகிறதுகள். அவர்களில் 6 மாசத்துக்கு ஒரு பையன் வீதம் ஓரளவு ஒர்க்கிங் நாலேஜ் பெறுகிற மாதிரி டைப் அடிக்க ட்ரெயின் பண்ணு. இந்த உதவியை இனாமாக பண்ணு. இதனால் அவர்களுக்கு ஆயுட்காலம் பூராவுக்கும் ஜீவனோபாயம் கிடைக்க வழி ஏற்படும். அவர்களுடைய நன்றியும் வாழ்த்தும் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் ரட்சிக்கும். இப்படி அவரவரும் ஏதாவது ஒரு தினசில் தனித்த முறையில் தங்கள் தொழிலை கொண்டு உபகாரம் பண்ண முடியும். காரியத்தால் திரவியத்தால் ஒன்றுமே பண்ண முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் திருமூலர் சொன்னார் போல் யாவர்க்கும் இன்னுரை என்றபடி பிரியமாக பேசி கஷ்டத்தில் ஆறுதல் தருகிற உதவியையாவது பண்ணுங்கள். ரிட்டையர் ஆனவர்களுக்கு, நாங்கள் ரிட்டையரான கிழங்களாச்சே, தொழிலை விட்டு விட்டவர்களாச்சே, எங்களால் என்ன உதவி பண்ண முடியும் என்கிறீர்களா? உங்களால் முடியாதா? உங்களால் தான் ஜாஸ்தி முடியும் என்று உங்களைத்தான் இத்தனை நாழி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் உங்களை பட்டுப்போன மரம் என்று நினைக்க வேண்டாம். மனஸ் வைத்தால் நீங்கள்தான் இந்த தேசத்தை தேவலோகமாக்கக்கூடிய கல்ப விருட்சங்கள் என்று நான் நினைக்கிறேன். தெய்வ பலத்தை நம்பி மனோபலத்தோடு காரியம் செய்தால், அதுவும் தனக்காக இல்லாமல் உலகத்துக்காக செய்தால், கிழத்தனத்தின் பலகீனமும் ஓய்ச்சலும் இல்லாமல் இவர்களை விட உற்சாகமாக பண்ணலாம். கிழவன் நானே சொல்கிறேன். மற்றவர்கள் ஆபீஸ் காரியம் போக மிஞ்சிய கொஞ்சம் போதில்தான் பொது தொண்டு பண்ண முடியும் என்றால், ரிட்டையரான நீங்களோ ஃபுல் டைமும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுகிற பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். ஆஃபீஸுக்கு போய் வந்த காலத்தில் உங்களுக்கு குடும்ப பொறுப்பும் அதிகம் இருந்தது. இப்போது அதுகளை கூடிய வரையில் குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பதில் பொது ஜனங்களுக்காக பொறுப்பு எடுத்துக்கொண்டு புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும். அநேகமாக ரிட்டையர் ஆகிற வயசில் ஒருத்தனுக்கு நேர் பொறுப்பு உள்ள பிள்ளைகளின் படிப்பு, பெண்ணின் விவாகம் முதலான காரியங்கள் முடிந்திருக்கும். அதற்கப்புறமும் பேரன் படிப்பு, பேத்தி கல்யாணம் என்றெல்லாம் இழுத்து போட்டு கொண்டே இருந்தால் அதற்கு முடிவே இருக்காது. ரிட்டையர் ஆனவர்களும் குடும்ப விசாரம் என்று அழுது கொண்டிருந்தால் மற்றவர்களும் இதையே நினைத்து கொண்டு பிரலாபிக்க வேண்டியதுதான். ஓரளவு வயசான பிற்பாடாவது விவேக வைராகியாதிகளை பழக வேண்டாமா? கொஞ்சமாவது வானப்பிரஸ்தாசிரமிகளைப் போல வீட்டு பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டுவிட்டு தங்கள் ஆத்மாவை கவனித்து கொள்ள வேண்டும். உத்தியோக காலம் முடிந்த பின் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, ஃபேக்ட்ரி வைக்கலாமா, ஃபார்ம் வைக்கலாமா, எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரை பண்ணலாமா என்று தவித்து கொண்டிருக்காமல் தன்னை கடை தேற்றிக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும். ஸ்வயோபகாரம் இல்லாமல் பரோபகாரம் இல்லை என்றேனே. அதனால் இதற்கு முன்னால் தெரிந்து கொள்ளாத வேத சாஸ்திரங்களை இப்போதாவது தெரிந்து கொண்டு அவற்றின்படி இதுவரை பண்ணாத அனுஷ்டானங்களை இப்போதாவது பண்ண ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணினாலும் உச்சி பொழுதுக்கு அப்புறம் நிறைய அவகாசம் இருக்கும். அதில் பரோபகாரங்கள் பண்ண வேண்டும். இருக்கிற ஓய்வை நன்றாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு சத் விஷயங்களை தாங்கள் படித்தும் கேட்டும் தெரிந்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அவற்றை எடுத்துச் சொல்வது பெரிய உபகாரம். அது தவிர நீங்கள் எந்த தொழில் செய்தீர்களோ அதை 4 ஏழை இளைஞருக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து அந்த உத்தியோகத்துக்கான பரீட்சைகளுக்கு அவர்கள் போகிறதற்கு உதவி செய்யுங்கள். கொஞ்சம் வசதியாக பென்ஷன் வாங்குகிறவர்களாயிருந்தால் இப்படி வித்யாதானம் செய்வது மாத்திரமில்லாமல் அவர்களில் 1-2 பேருக்காவது அன்னதானமும் சேர்த்து பண்ணுங்கள். சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைத்தால் மட்டும் போதாது. வெளி மனுஷியால் 2 பேர் வயிறும் குளிர பண்ணுங்கள். இப்படி
ஆதரவில்லாதவர்களுக்கு அன்னம் போட்டு ஆதரிக்க ஆரம்பித்து விட்டால் சமூகத்திலேயே திருட்டு புரட்டு எவ்வளவோ குறையும். இல்லாமையால் தான் வசதி இருக்கிறவர்களுக்கு மனமில்லாமையாலும் தான் அநேகர் ஏமாற்றுக்காரர்களாகவும் திருடர்களாகவும் ஆகிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर।